பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துல் லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு விஷயம், அதாவது ஒரு மார்க்க தீர்வு. எதற்கென்றால், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு வழிபடாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான தீர்வு இங்கே கூறப்படுகிறது. அதாவது, ஒரு சில குடும்பத்திலே பெற்றோர்கள் சொற்படி பிள்ளைகள் நடந்து கொள்வதில்லை, அவர்களுக்கு மாறாக நடந்து கொள்வார்கள். அது பெற்றோர்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். இதற்கு மார்க்கத்திலே சுலபமாக ஒரு தீர்வு இருக்கிறது. ஒரு அத்தியாயத்திலிருந்து இந்த 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 வசனம் நமக்கு இங்கே தீர்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், 11வது அத்தியாயத்திலே 56வது வசனம். இங்கே போர்டிலும் எழுதியிருக்கிறேன். என்னவென்றால், இந்த இந்த வசனத்தை உங்களுடைய குழந்தை உங்களுக்கு வழிபடாவிட்டால், அவர்களுடைய நெற்றி முடியை பிடித்து 11 தடவை ஓதி, இந்த ஆயத்தை ஓதி ஊதிவிடவும். அவ்வாறு நீங்கள் செய்யும்பொழுது குழந்தை உங்களுக்கு வழிப்படி நடக்க ஆரம்பித்துவிடும். முதல் நாளிலேயே உங்களுக்கு நன்றாக இதனுடைய பலன் தெரிய வரும். இருப்பினும் நீங்கள் தொடர்ந்து 1, 2 முறை செய்துவீர்களேயானால் உங்கள் விருப்பப்படி உங்கள் குழந்தை நடந்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது. எனவே இறை நம்பிக்கையுடன் இந்த இறை வசனத்தை ஓதி உங்கள் குழந்தைகள் மீது முன்னேற்றியை பிடித்து ஓதவும். அந்த வசனம் என்னவென்றால், இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும் மா மின் தாபத்தின் இல்லா ஹுவ ஆஹிதும் பீனா சியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தும் முஸ்தகீம். இதனுடைய பொருளை இங்கே கூறுகிறேன். இது போர்டிலே இதனுடைய இந்த இந்த வசனத்தையும் இதனுடைய பொருளையும் எழுதி இத்துடன் இணைத்திருக்கிறேன். நிச்சயமாக நான் என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமாகிய அல்லாவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். எந்த உயிர் பிராணியும் அதனுடைய முன்னெற்றி முடியை அவன் பிடித்த என்று பூமியில் வாழ்வது இல்லை. நிச்சயமாக என்னுடைய ரப்பு நேரான வழியில் இருக்கின்றான் என்பதாகும். இந்த வசனத்தை, இந்த பொருளை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தை நீங்கள் 11 முறை ஓதி இறை நம்பிக்கையோடு உங்கள் குழந்தை குறிப்பிட்டவாறு நீங்கள் 11 தடவைகள் முன்னெற்றி முடியை பிடித்தவாறு நீங்கள் ஓதினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் தீரும், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு வழிபடுவார்கள் என்பது சிறிதும் சந்தேகம் இருக்காது என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு, உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய குழந்தைகள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கும் இதே ஒரு பிரச்சனை இருக்குமே. ஆனால் அவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் குழந்தைகள் பெற்றோர்களை வழிபடாவிட்டால் இதை நீங்கள் அவர்களுக்கிடையே நீங்கள் பகிர்ந்து இந்த செய்தியை உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளவும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.